ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் நவம்பர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வந்துட்டு யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து ரிக்வஸ்ட் லெட்டரும் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமாக இந்த பிடிஎஃப் வந்துட்டு இருக்குது, அதை பார்த்துடலாம். அன்புள்ள தொலைநிலை கல்வி மாணவர்களுக்கு உங்களால் தேவைக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்ய இயலாவிட்டால் அல்லது பணம் கட்ட செலுத்துவதிலும் பாடக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டால் தங்கள் தேர்வுக்கான விண்ணப்பத்தை ஸ்க்ரீன்ஷாட் மற்றும் நீங்கள் பணம் செலுத்தியிருந்தால் கட்டண விவரங்களுடன் mkuedexams2023@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு உடனே அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி ப்ளஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, நான் பேர் தப்பாக டைப் பண்ணிட்டேன், இல்லை ஜெண்டர் தப்பாக டைப் பண்ணிட்டேன், சப்ஜெக்ட் கோடு தப்பாக டைப் பண்ணிட்டேன், தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை நான் பேமெண்ட் கட்டிட்டேன், அது எரர்னு வந்துச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு மின்னஞ்சல் உள்பட அந்த உங்கள் மெயிலில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு எல்லாமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்துட்டு சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன மிஸ்டேக், இப்போ சப்ஜெக்ட் குறியீடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் டிக் பண்ணாமல் விட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து நான் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் கோடை கீழே மென்ஷன் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் கோர்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக மென்ஷன் பண்ணி இவங்க இந்த மெயிலில் இந்த பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். உடனே சால்வ் செய்யப்படும். நேரில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டேரெக்டாக விசிட் பண்ணி அவங்க அந்த குறைகளுக்கு உண்டான ரிக்வஸ்ட் லெட்டர் வித் அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துருந்தாங்க. சப்போர்ட் இந்த பேமெண்ட் ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப், அதாவது நீங்கள் டெபிட் கார்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ட்ரான்சாக்ஷன் ஐடி முதற்கொண்டு இருக்கும். ஸோ அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிடுங்க. பேமெண்ட் ஃபெயில் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி அதை மார்க் பண்ணி நீங்கள் தெளிவாக மெயில் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய ஃபோன் நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். கிளியர்லி மென்ஷன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், கோர்ஸ் கோட் இந்த இமெயில் கண்டென்ட். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்ஜெக்ட்டு, கோர்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், என்ன மிஸ்டேக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி mkuedexams2023@gmail.com அனுப்பிச்சலாம். நேரில் போக தேவையில்லை. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நேரில் போக தேவையில்லை. ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸோட மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வெறும் மெயில் பண்ணிட்டு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுங்கள். பேமெண்ட் ஃபெயில் ஆனவங்க கம்பல்சரி டிரான்சாக்ஷன் ஐடியை எடுத்து அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் மொபைலில் பே பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணியிருந்தாலும் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கம்பல்சரி ஜென்ரேட் ஆகிருக்கும். அது உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதையும் அட்டாச் பண்ணி மறக்காமல் இந்த மெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சரி செய்யப்படும். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் செல்லாமலே கண்டிப்பாக அது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லுவேன். ஸோ யார் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெயிலுக்கு அனுப்பிச்சு நீங்கள் அதை வந்துட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக்காக அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல்கள் உபயோகமானதாக இருக்கும்.